யூடியூப்க்கு போனாலும் அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப ஷார்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. இப்போ வேணான்னு ஒதுக்குற என் கண்ணிலே இத்தனை வாட்டி படும்போது இதை பார்க்குறவங்க என்ன மனநிலைக்கு தள்ளப்படுவாங்கங்கிறத எனக்கு புரியல. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு முதல்ல சொல்லிடுறேன். இந்த சீப் பாஸ் சீசன் 9 பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். அது கேவலத்தோட உச்சக்கட்டமாக போயிட்டு இருக்கு. சீரியஸாக கேட்குறேன், அந்த தொலைக்காட்சிக்கோ இல்லை அதை தொகுத்து வழங்குற அந்த தொகுப்பாளருக்கோ கொஞ்சம் கூட மனிதாபிமானமும் கிடையாதா? இல்லைன்னா டீசன்சிங்கிறதே கிடையாதா? நீங்கள் அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு தானே சார் வந்து ஆங்கர் பண்ணுறீங்க, நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தானே டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. உங்களால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் அதை பார்க்குறாங்களா இல்லையா? அவங்க எல்லாம் வந்து ஆன்லைனில் இருக்காங்களா, சோஷியல் மீடியாவில் இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு கொஞ்சமாவது சமூக அக்கறை இருக்கா இல்லையா? இந்த கன்றாவியை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி என்ன சாதிக்க போறீங்க? அதுல வர காசை வச்சு எப்படி சாப்பிடுறீங்க? எனக்கு புரியவே இல்லைங்க. இந்த குப்பையிலேயே நாத்தம் அடிக்கிற குப்பை இருக்கு, நாத்தம் இல்லாத குப்பை இருக்கு. நீங்க உள்ள வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பக்கா நாத்த குப்பைகள். அதெல்லாம் தூக்கி தயவு செய்து வெளியே போடுங்க. அந்த இடத்த கொஞ்சம் கழுவி விடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அவ்வளவு கோவம் வருதுங்க. இந்த மாதர் சங்கங்கள் ஏதாவது ஒரு பாட்டு வந்தா சரி, ஏதாவது ஒரு வசனம் பேசிட்டா சரி, கோடி பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அப்படியே எல்லாரும் எல்லாமே நாடு கெட்டு போகுது, சீரழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? எப்படி இது உங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணவே இல்லையா? எங்க உள்ள உட்கார்ந்துட்டு பேசுறாங்களாங்க பேச்சு அவங்க எல்லாம். போன வாரம் ஒரு எவிக்ஷன் நடக்குது. நான் நிஜமாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு தான் கேக்குது இல்ல காதுல, எல்லாரும் யாரெல்லாம் உள்ள இருக்காங்க, யாரெல்லாம் என்ன பேசுறாங்க, இதெல்லாம் கேக்குது இல்ல. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாவங்க அந்த அப்சரா அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருக்காங்க. ஏன் அவங்களால கண்டென்ட் கிடைக்கலனா, இல்ல அவங்க வந்து அசிங்கமா நடந்துக்கலனா? இப்ப புரியுதா? அசிங்கம்ங்கிறது வந்து மனிதர்கள்ல யார்கிட்ட இருக்கும் யார்கிட்ட இருக்காதுங்கிறது இப்ப தெரியுதா? அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்தவங்க, அவங்களால அந்த சமூகமே உயரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில சாதிக்கணும், ஏதாவது ஒரு வகையில தான் வந்து முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு தேடி வந்த இடத்துல அவங்கள அடிச்சு துரத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை குப்பைகள் தான், அங்க நல்லவங்க தேவை கிடையாது. அதனால நீங்க அனுப்பிட்டீங்க. ஒரு வகையில் நல்லதுதான் அவங்க அனுப்பப்பட்டது. அதே மாதிரி ஒரு சிலர் அங்க இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, அதை பத்தி நான் சொல்ல வரல. பட் இருக்கிற மத்ததெல்லாம் யாருங்க? அதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மிஸ்டர் விஜய் சேதுபதி சார்? நான் நிஜமா கேட்கிறேன், இதுக்கெல்லாம் பேரு என்னங்க? உங்க வீட்டு புள்ள ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படத்தோட ப்ரொமோஷன் அந்த ப்ரோக்ராம்ல வந்துச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்க பொண்ணு ஒய்ஃபை சேர்ந்து அந்த ப்ரோக்ராம பாப்பாங்களா? அப்படிதான் இருக்கா அந்த நிகழ்ச்சி? உங்களால அதை நிறுத்த முடியாதா? அதுல இருந்து அட்லீஸ்ட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அப்படி பேசுறவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்ப முடியாதா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொருளை உடைச்சாதான் நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்க, ஒருத்தர் அடிச்சு ரத்த வர வச்சாதான் ரெட் கார்டு கொடுப்பீங்களா? இவங்க பண்ணிட்டு இருக்கிறது சமூக சீர்கேடு. இதுக்கு என்னங்க ரெட் கார்டு கொடுக்காம உள்ள உட்கார வச்சிருக்கீங்க? கொஞ்சமாவது ஒழுக்கங்கிறது இருக்கா அவங்க யாருக்கிட்டையாவது? தயவு செய்து சொல்ற ப்ளீஸ், இந்த சீசனை தயவு செய்து இதோட நிறுத்துங்க. அந்த குப்பையை கொஞ்சம் கண்ட்ரோலாவது பண்ணுங்க. சீரியஸா தாங்க முடியலங்க. நீ கண்ணை மூடிட்டு போன்னு சொல்றீங்க, நான் கண்ணை மூடிட்டு போறேன். உங்க வீட்டு குழந்தைங்க கூட பார்த்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் பாருங்க. பிரபல சீரியல் நடிகை லட்சுமி சமீபத்தில் வெளியிட்ட வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 9 கேவலத்தின் உச்சகட்டமா போய்கிட்டு இருக்கு, விஜய் டிவிக்கும் விஜய் சேதுபதிக்கும் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? நீங்களும் அதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் இதை பாக்குறாங்களா இல்லையா? அவங்க எல்லாம் சோசியல் மீடியால இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு கொஞ்சமாவது சமூக அக்கறை இருக்கா இல்லையா? இந்த கன்றாவியை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி என்ன சாதிக்க போறீங்க? அதுல வர்ற காசை வச்சு எப்படி சாப்பிடுறீங்க? எனக்கு புரியவே இல்ல. குப்பையிலேயே நாத்த அடிக்கிற குப்பை, நாத்த அடிக்காத குப்பையெல்லாம் இருக்கு. நீங்க உள்ள வச்சிருக்கிறது எல்லாமே நாத்த குப்பைகள். அதையெல்லாம் தூக்கி தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போடுங்க. அந்த இடத்த கொஞ்சம் கழுவி விடுங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவ்வளவு கோவம் வருது. இந்த மாதர் சங்கங்கள் ஏதாவது ஒரு பாட்டு வந்தா, இல்ல ஏதாவது ஒரு வசனம் பேசிட்டா சரி, கொடி பிடிச்சிட்டு வந்துருவாங்க. நாடு கெட்டு போகுது, சீரழிஞ்சு போகுது அப்படின்னு. இன்னைக்கு நீங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? எப்படி இதை உங்களுக்கு கேட்கணும்னு தோணல? ஏங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்துகிட்டு பேசுறாங்களேங்க பேச்சு. போன வாரம் ஒரு எவிக்ஷன் நடக்குது. நிஜமாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு தான் காதெல்லாம் கேக்குது இல்ல. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாவம் அந்த அப்சரா, அவங்கள பிடிச்சு வெளியே அனுப்பி விட்டுருக்காங்க. ஏன் அவங்களால கண்டென்ட் கிடைக்கலனா, இல்ல அவங்க வந்து அசிங்கமா நடந்துக்கலனா? இப்ப புரியுதா அசிங்கன்றது வந்து மனிதர்கள்ல யார்கிட்ட இருக்கோ யார்கிட்ட இருக்காதுங்கிறது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க, அவங்களால அந்த சமூகமே உயரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில சாதிக்கணும், ஏதாவது ஒரு வகையில தான் முன்னிலைப்படுத்தணும்னு தேடி வந்த இடத்துல அவங்கள அடிச்சு துரத்திட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை குப்பைகள்
தான். அங்க நல்லவங்க தேவை கிடையாது. அதனால நீங்க அனுப்பிட்டீங்க. ஒரு வகையில நல்லதுதான் அவங்க அனுப்பப்பட்டது. அதே மாதிரி ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க. அத பத்தி நான் சொல்ல வரல. ஆனா உள்ள இருக்கிற மத்தவங்க எல்லாம் யாருங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? விஜய் சேதுபதி சார், நான் நிஜமாவே கேக்குறேன், இதுக்கெல்லாம் பேரு என்னங்க? உங்க வீட்டு பிள்ளை ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்தோட ப்ரமோஷன் இந்த ப்ரோகிராம்ல வருது. உங்க வீட்ல இருக்க உங்க பொண்ணும் ஒய்ஃபும் சேர்ந்து அந்த ப்ரோகிராம பாப்பாங்களா? அப்படிதான் இருக்க அந்த நிகழ்ச்சி. உங்களால அதை நிறுத்த முடியாதா? அட்லீஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அப்படி பேசுறத, அப்படி பேசுறவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப முடியாதா? என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொருளை உடைச்சாதான் நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்க. ஒருத்தர் அடிச்சு ரத்தம் வந்தா மட்டும்தான் நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்களா? அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது சமூக சீர்கேடு. இன்னமும் ரெட் கார்டு கொடுக்காம உள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது ஒழுக்கம் இருக்கா அவங்க யார்கிட்டயாவது? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சீசனை இதோட நிறுத்துங்க. அந்த குப்பைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. சீரியஸா தாங்க முடியலங்க. நீ கண்ணை மூடிட்டு போன்னு சொல்லுவீங்க, நான் கண்ணை மூடிட்டு தான் போறேன். உங்க வீட்டு குழந்தைகள் கூட பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு ஆக்ரோஷமாக பேசிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது.